வணக்கம் ஏம்மா தட்டிட்டு ஏம்மா அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு சூப்பராக ஒரு தமிழ் சொல்லித்தரேன். சரியா? என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வா என்ற சொல்லின் வினைமுற்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வினைமுற்று அப்படின்னா முடிஞ்சு போகணும். சரியா? முடிந்தது. எப்பவுமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்தே நம்ம ஆன்சர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னன்னா, இப்போ இந்த 4 ஆப்ஷனுக்கும் பாருங்க, இப்ப வந்த இத்து கூட்டல் ஆணு பிரிச்சா ஆல முடிஞ்சுன்னா அது பெயரச்சம், ஊல முடிஞ்சுன்னா அது வினையச்சம். சரியா? அப்ப இந்த ரெண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. சரியா? அடுத்து பாருங்க, வந்தவர் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க லாஸ்ட் அர்ல முடிஞ்சிருக்கு. ஆர் அன் ஆன் இப்படி முடிஞ்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா வினையால் அணையும் பெயர். ஓகே, படித்தவன், படித்தான். படித்தானுக்கும் படித்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. படித்தான் அதுல பாருங்க ஆன்ல முடிஞ்சிருக்கு. அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உடனே என்ன செய்யக்கூடாது, அது என்னது வினையால் அணையும் பெயர்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்க க்ளூ இருக்கு. சரியா? படித்தான் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா அது வினை முற்று. படித்தவன் அதாவது ஒரு வினை செய்யறதுனால அவனுக்கு வரக்கூடிய பெயர் தான் என்னது வினையால் அணையும் பெயர். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ இதில் இந்த 3மே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்தவள். ஓகேவா? அப்போ இது முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் என்னது வா என்று சொல்லின் வினை முற்று. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.